வணக்கம், என் பேர் பத்மா. நான் உபேசர் ஸ்மித் கம்பெனியில் தூய்மை பணியாளராக வேலை செய்கிறேன். போன மாதம் 11ஆந்தேதி, ஜனவரி மாதம் 11ஆந்தேதி வேலை செஞ்சுட்டு நான் உட்காரும்போது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். உட்காரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் டூல்ஸுங்கெல்லாம் வச்சுட்டு அங்கே உட்காந்து திரும்பி பார்க்கும்போது பை இருந்தது. எடுத்து பார்த்தா ஒரு ரைஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. அதில் சாப்பாடு தான் கொண்டு வருவாங்க சொல்லிட்டு வைப்பாங்க அங்கே சாப்பாடு. அதனால் எடுத்துட்டு நான் ஆட்டோவில் கிளம்பி வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. எங்கள் ஆஃபீஸாண்ட வந்து அதே மாதிரி வச்சுட்டு போய் கையெழுத்து போட்டு மறுபடியும் ஆட்டோவில் உட்காந்து வீட்டுக்கு வரும்போது திறந்து பார்க்கும்போது பார்த்தா நகையாக இருந்தது. சாப்பாடு இருக்குன்னு திறந்து பார்த்தம்போது ஃபுல்லாக நகையாக இருந்தது. இப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட காட்டினேன். அவரும் இதெல்லாம் கவரிங்காக இருக்குமான்னாரு. நீங்கள் பாருங்கள் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்து பார்த்தாரு, நகையாக இருந்தது. இப்போ உடனே எங்கள் ஆஃபீஸுக்கு திரும்பி போயிட்டு சூப்பர்வைசர் தான் இருந்தார், மேனேஜர்லாம் இல்லை. மறுபடியும் வர வச்சு அவங்களெல்லாம் வந்து அங்கே இருக்கிற பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எல்லாம் சரி பார்த்து நகையை தொலைச்சி வரும் வந்தார். அவர்கிட்டே கேட்டாங்க கரெக்டாக இருக்கான்னு. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மறுநாள் நானும் வேலைக்கு போயிட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டேன். பார்த்தா எங்கள் மேனேஜர் வந்து இது மாதிரி சிஎம்ஐ கூப்பிட்றாரு வாங்கன்னாரு. கார் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது நம்ம முடிச்சிட்டோன்னு வேலைக்கு வந்தால் சிஎம் கிட்ட கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போனோம். சிஎம்ஐயாண்ட போயிட்டு நகையாப்பா நம்மளுக்கு எதுக்குப்பா அவங்க நகை, நம்மளே கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறோம். ஒரு இதுக்கும் கஷ்டப்படுறோம். அவங்க அவ்வளோ நகையை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. என்னத்துக்கு வச்சுக்கிறாங்க, கல்யாணத்துக்கா வேறு என்ன பிரச்சனைக்கு வச்சுக்கிறோம். நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. சரி அவங்ககிட்ட சேரது தானே நல்லது, நல்லா கொடுத்துட்டோம். அவரும் நல்லா பாராட்டினாரு. போனோடனே கட்டி பிடிச்சி இது நல்லா இருக்கு, நீ பண்ணது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசினாரு. எங்களுக்கு அவரை பார்க்குறதே சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ரஜினி ரசிக்கிறா வீட்டில், இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தவர். நல்லா பேசினார். ஒரு சால்வை போட்டார், தங்க செயின் போட்டார். அவர்கிட்ட நான் எதுவும் பேசலப்பா, பேசுகிற அளவுக்கு அவர் வைக்கல எங்களை. கரெக்டாக அவரே டக்கு டக்குன்னு பேசினார். கூட எல்லாரும் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. எங்கள் பேத்திங்கோ அவங்க எல்லாத்துக்கும் கூட சேர்த்து ஃபோட்டோ எடுத்தார். ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கவே முடியாதுன்னு ஒருத்தர் போய் பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்.